அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இயற்கைக்கு முன்னால் மனிதருடைய எந்த அறிவும் விஞ்ஞானம் நிற்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சுக்குது துபாயில் இப்போ பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் சொல்லாங்க பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், வெப்பச்சலனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே செயற்கை மழை வரவேற்பதற்காக மேக தூண்டுதலை ஏற்படுத்துவதன் மூலியமாக மழை பெற வைப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஆக்சுவலி துபாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நீரோடு பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் மழை பெய்யறது அதிகம். ஆனால் ஒரே நாளையில் 145 மில்லிமீட்டர் மழை பெஞ்சுக்குது. அப்படின்னா 1.5 வருஷம் பெய்யக்கூடிய மழையை ஒரே நாளையில் துபாயில் கொட்டி தீர்த்துருச்சு இந்த இயற்கை. அப்போ அங்க வெறும் மழை மட்டும் பெய்யல, மழை பெய்யற போது பயங்கரமான மின்னல், சூறாவளி காற்று, அந்த வெள்ள தண்ணி வந்ததன் மூலியமாக பெரிய பெரிய மால்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன்கள், போக்குவரத்து பாதிப்பு அப்படின்னு துபாயவே மிகப்பெரிய லெவலில் ஸ்தம்பிச்சு. அதை விட உலகத்திலேயே வேர்ல்டஸ்ட் பிஸி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துபாய் ஏர்போர்ட்டு 2 நாளாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயற்கையின் தலையீடில் மனிதன் தலையிட்டது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. செயற்கை மழை வரவைப்பதற்காக செய்த செயல்பாடுகள் தான் இந்த மிகப்பெரிய மழைக்கு காரணம் அப்படின்னு துபாயில் ஒரு தரப்பு குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது வந்து பருவநிலை மாற்றம், சீதோஷ நிலை வந்து மாறுற போது இந்த இயற்கை பேரிடரை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இன்னொரு தரப்பு வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்றாங்க. பட் எனிவே, ஆனால் இந்த மிகப்பெரிய மழையில 20 உயிர்களை பறி கொடுத்துருக்குது இதுவரைக்கும் துபாய் அப்படிங்கிறது தான் மிக மிக துக்கமான செய்தி. கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை துபாய் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை நாம் வேண்டிக்கிறோம். துபாயில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, எதனால இந்த மிகப்பெரிய விளைவுகள் நடந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்தால் துபாய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகத்திலே விலை மதிக்க முடியாத கார்கள் 5 கோடி 10 கோடி இருக்கக்கூடிய பென்ஸ், ஃபெராரி, லம்போகினி அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கார்கள் எல்லாமே இப்போ தண்ணியில் மறந்துட்டு இருக்குது. மனித இப்போ தேவை வந்து உயிரும் பசிக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயற்கைக்கு முன்னாடி மனிதனோட நிலை என்ன அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் உருக்கமாக இருக்குது துபாய். அப்படி என்றால் இந்த இயற்கை மனிதனுக்கு வலியுறுத்தக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி துபாயில் இந்த இயற்கை என்ன கோரதாண்ட வாடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. துபாயில் காற்று அதிகமாக அடித்தனால உயர்ந்த கட்டடங்களில் இருந்த பொருள்கள் எல்லாமே தூக்கி வெளியே வீசப்படுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலிமா பார்க்க முடியுது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து நீரோடு பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்றை வந்து துபாயை தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமான காற்றில் துபாயை வந்து இது ஒரு புயலாக வந்து தான் தாக்குச்சு. சாதாரணமான காற்றா இங்கே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகிற தாண்டவமே ஆடி இருக்குது அந்த அந்த புயல். நாம் பார்த்தா ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ஒரு மால். அந்த மால்லேருந்து மேலே இருந்தக்கூடிய அந்த சீலிங் வந்து உடஞ்சி கீழே விழுகுது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாலுக்குள்ளே தண்ணி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி அந்த மாலுக்குள்ளே, அவ்வளோ பெரிய மாலுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை. இது ஆக்சுவலி துபாயில் வந்து இது மத்தியான டைமுங்க. இந்த கடல் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது, மழை பெய்யறக்க ஆரம்பிக்குதுங்க. இது ஆக்சுவலி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடம் வந்துங்க அந்த பனியால் மூடப்படுது. அது அப்படியே அந்த இடம் இருட்டாக மாறுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இருட்டாகவே மாறி மிகப்பெரிய மின்னல்கள் அடிக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காற்று அடித்ததில் அந்த மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாலை ஓரத்தில் இந்த மரங்கள் காவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின் கம்பங்கள் எல்லாமே சாயுதுங்க. அதைய வந்து ஒரு பையன் வந்து அந்த மரங்கள் வந்து ஆடுறத வீடியோ, ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ எடுக்கிறேன். பட் இந்த இயற்கையோட கோர தாண்டவம் அவருக்கு தெரியலது. உண்மையாலுமே புயல் காற்று ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் என்ன பாடுபடுதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே இது வரைக்கும் 72 வருடங்கள் ஆச்சுங்களாமா துபாயில் இது மாதிரி ஒரு புயல், வெள்ளம், மழை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 72 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ இவ்வளோ பெரிய மழையை இந்த துபாய் பார்க்குது. அன்னைக்கு இருந்த துபாய் வேறு,
இன்னைக்கு இருக்கக்கூடிய துபாய் வேறு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆக்சுவலி அந்த புயல் காத்துக்கு வந்து எதையுமே விட்டு வைக்கல அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சங்கட்டமான விஷயம். மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்க, ஒரு குழந்தைய எடுத்துட்டு போறபோது அது மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குது? அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள், ஒட்டகம் கூட விட்டு வைக்கல. ஆக்சுவலி ஒட்டகங்கள் பாலைவனத்தோட கப்பல்னு சொல்றோம். இருந்தாலும் அந்த பாலைவனத்துக்குள்ள தண்ணி வந்தோனே அந்த ஒட்டகங்கள் என்ன பண்றன்னே தெரியல. இங்க மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, இந்த ஒட்டகங்கள்லாம் நீ எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய விஷயம். இயற்கைக்கு முன்னாடி மனிதன் மிக மிகச் சாதாரணமான மனிதன்.